பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 9ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 3 verse 11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. ரூத்தோட சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ரூத் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் தன் மாமியாகிய நகோமியை அவள் தனியாக விட மனதில்லாம நகோமியை விடாம பற்றி கொண்ட நகோமி தன் கணவன் மகன்கள் எல்லாவற்றையும் இழந்து மறுபடியுமாக பெத்தேலுக்கு அவர் திரும்பி வரும் பொழுது ரூத் நான் உண்மை விட்டு நான் போக மாட்டேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ போகிற இடத்துக்கு நானும் போவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், நீர் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அப்படி விடாமல் ரூத் நகோமியை பற்றி கொள்ளுவார். பெத்தேலுக்கு வந்தது பின்பும் தன்னோட மாமியை அவள் பராமரிப்பார். அவள் வயலுக்கு போய் கதிர்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டு தன் மாமியாரை அவள் பராமரிப்பா இல்லையா. அவள் போய் அந்த கதிர் பொறுக்கும் பொழுது அந்த வயல் போவாசுடைய வயலாக இருந்தது. அப்போ போவாஸ் கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, இவள் அவளை குறித்து, ரூத்தை குறித்து, அவள் எப்படி தன் மாமியை அவள் அவர் நேசித்து எப்படி தன்னுடைய மாமியாருக்கு எல்லா கடமைகளும் அவள் செய்கிறா என்று சொல்லி. அப்போதான் போவாஸ் என்னன்னா அந்த ரூத்தை வாழ்த்தி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் ரூத்தை வாழ்த்துகிறத 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதன் பிறகு நகோமியோட ஆலோசனையின்படி நகோமி என்ன சொல்றாங்க, சாயங்கால வேலையில் நீ போய் அந்த களத்திற்கு போய் போவாசனுடைய காலடியில் நீ படுத்துக்கொள் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன்னா போவாஸ் நமக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி. அப்போ அப்படி அவள் போய் போவாஸ் புசித்து குடித்து அதன் பிறகு அவர் படுத்திருக்கும் பொழுது அவருடைய அந்த போர்வையை அவளை விலக்கி அவரோட காலடியில் அவள் படுத்துக்கொள்வா. அப்போதான் அவள் பாதி ராத்திரியில் அரண்டை எழும்பி, மகளே நீ யாருன்னு கேட்குறப்ப அவள் சொல்வா, நீ போர்வை உமது அடியாளின் மேல் விரியும், நீர் எனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு ரூத் சொல்லும் பொழுதுதான் போவாஸ் இந்த வார்த்தை சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலி என்று என் ஜனமாகி ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி அப்படியாக பட்சமாய் தயவாய் ரூத்தின் இடத்துல பேசுகிறதே. அதன் பிறகு ரூத் போவாஸுக்கு மனைவி ஆகிறத நம்ம இந்த சரித்திரத்தில் நம்ம அப்படியே நம்ம வசித்து அறிகிறோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் இல்லையா ஆண்டவரை இயேசு என்னன்னா இந்த போவாஸ் ஆண்டவரை இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி ரூத் போவாஸுடைய பாதத்தில் விழுந்தது போல நம்ம சபையாகிய நம்ம ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து நம்ம அப்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நம்ம வேண்டிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி. அப்ப நம்ம என்னென்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோமோ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு அருளி செய்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா. ஆண்டவர் நமக்கு பல கன்சர்ன்ஸ் இல்லையா, எதிர்காலத்தை குறித்தான காரியங்கள் இல்லை ஏதோ ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றார், உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆமே, நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுகிறவர் நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை அருளி செய்வார் என்று சொல்லி. அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றுக்கும் மேலாக, நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப போவாஸ் என்ன சொல்றாருன்னா, நீ குணசாலி என்று என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி. அப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம நல்லா குணசாலி அப்படின்னா பெண்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி கிடையாது. ஆண்களை குறித்து வேதத்துல யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார்னு சொல்லி யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்படி நம்ம குணசாலியான
இல்லையா, ஒரு பெண்ணா ஒரு மகனாக நம்ம இருக்கும் பொழுது இல்லையா, நம்ம அந்த ஒரு விர்ச்சுவஸ் விமன் எப்படி ரூத்து தன்னுடைய மாமியை தன்னுடைய தாயை போல நேசித்ததை போல அப்படி நம்ம குடும்பத்திலையும் எல்லா உறவுகளையும் நம்ம நேசிக்கிறவர்களாக, கட்டி காக்கிறவர்களாக, நம்ம நற்குணசாலிகளாக, அப்படியாக ஆண்டவர் விரும்புகிற அந்த சுபாவங்கள் உடையவர்களாக நம்ம இருக்கும் பொழுது அது நிச்சயமாக அந்த சுபாவத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இல்லை, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி உடையவர்களாக நம்ம இருப்போமானால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற சுபாவங்கள் இல்லையா. அப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழும் பொழுது நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம வேண்டிக் கொள்கிறோமோ நமக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென். தகப்பனே, உமை நன்றியோடு துதிக்கிறாப்பா. இந்த நாளில் ரூத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தி நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. மகளே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் எங்களோட பேசி எங்களை பலப்படுத்துகிற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.